கருப்பு எள்ளை பார்த்தா தோஷம் இல்லை. எள்ளும் தண்ணி விட்டா போய் சேர்ந்துருமா? கண்டிப்பாக சேரும், சந்தேகமே வேண்டாம். அயனி ஆக்கம்னு படிக்கிறோம், அயனைசேஷன் சொல்லுவா கெமிஸ்ட்ரியில. யாராவது கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸோ இல்ல கெமிஸ்ட்ரி படிக்கிற குழந்தைகளோ இருந்தா கூட தெரியும், யாராவது கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா கூட தெரியும். ஆட்டம்ஸ்னு பிரிப்பா எல்லாத்தையும். அயனிகள் அப்படின்னு பிரிக்கும் பொழுது அந்த எள்ளு அப்படிங்கிற தானியத்திற்கு ஏன் அத்தனை சக்தி, எள்ளும் தண்ணி ஏன் உடணும்னு சொன்னா அதுதான் முன்னோர்களுடைய தாகத்தை சென்று தீர்க்கிறது. எப்படி நம்புறது? இங்க இருந்து இப்ப காசு வேணும் எனக்கு, அண்ணா ஜிபே பண்ணுங்கன்னா அவர் பண்றார், பணத்தையே என் கையில கொண்டு வந்து கொடுத்தார். அங்கிருந்து மொபைல்ல இருந்து ஏதோ ஒண்ணு பண்ணார், எனக்கு பணம் வந்துருது. எப்படி வந்தது? ஆட்டம்ஸ் மூலியமா தான் வந்தது. எலக்ட்ரான்ஸ் நேரா சேட்டலைட்டுக்கு போச்சு, சேட்டலைட்ல இருந்து வர்றது. இதைத்தான் இங்கே நம்ம தீர்த்தம் விடும் பொழுது இந்த எள்ளு தானியத்தில் இருக்கக்கூடிய அந்த அயனிகள், அந்த ஆட்டம்ஸ், அது மகாவிஷ்ணுவுடைய ரோமத்திலிருந்து உதிர்ந்தது. அதோடு அந்த தீர்த்தத்தை சேர்த்து விடும் பொழுது அந்த தீர்த்தமானது அவர்களுக்கு நேரடியாக சென்று சேர்ந்து விடுகிறது, அவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறது. நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருத்த சந்தேகம்ங்கிறது இருக்கும். பொதுவா என்ன சொல்லுவா? ஒருத்தர் இறந்துட்டான்னு சொன்னா இறைவனிடத்திலே சென்று சேர்ந்து விட்டார்கள்ங்கிறது இருக்கும். இறைவனடி சேர்ந்தார், சிவலோக பிராப்தி அடைந்தார்லாம் சொல்றோம். அப்படி இல்லைன்னா எங்க அப்பாவே வந்து பிறந்துட்டார், இல்ல வேற இடத்துல போய் பிறந்துருத்து ஒரு உயிருங்கிறத சொல்றோம். எல்லாருக்குமே மறுபிறவிங்கிறது உண்டு. புனரபி ஜனனம் புனரபி மரணம் சொல்லியிருக்கா. இது இயற்கை. சரி, இறந்தவர் இன்னொரு இடத்துல போய் பிறந்துட்டாருன்னு சொன்னா நான் எதுக்காக சாத்தம் பண்ணணும்? யாருக்கு பண்ணணும்? சந்தேகம் வரும் இல்லையா? அவர் தான் இன்னொரு இடத்துல போய் பிறந்துட்டாரே. அந்த இன்னொரு இடத்துல போய் பிறந்தார் இல்லையா, அவர் வளத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் இங்க சாத்தம் பண்ணாதான் அவர் வளத்தோடு வாழ முடியும். இது மாத்திரம் அல்ல. அப்ப பித்ருலோகம் ஒண்ணு இல்லையா? அப்போ சொர்க்கலோகம்ங்கிறது ஒண்ணு இல்லையான்னா இருக்கு. என்ன சுவாமி சொல்றேன், குழப்பறையில அழகா புரிஞ்சுக்கணும். நேத்தே சொன்னோம், த்ரீணீவை தேவானாம்னு சாஸ்திரம் சொல்றது. இப்ப கூட அங்க தீபாராதனை பண்ணும் பொழுது வாத்தியார் சொன்னார், அந்த 3 திரிகளை வைத்து அங்க தீபாராதனை பண்ணும் பொழுது த்ரீணீவை தேவானாம் சொல்லிதான் மந்திரம் சொன்னார் வாத்தியார். மேல எல்லாமே நமக்காகத்தான், மந்திரம் சொல்றதெல்லாம் நமக்காகத்தான். நட்சத்திர ஹாரதி காமிக்கும் பொழுது அக்னிர்ண பாது கிருத்திகான்னு ஒரு மந்திரத்தை சொல்லியிருப்பார். அவர் ஏதோ புரியாத பாஷையில சொல்லல, 27 நட்சத்திரங்களிலே பிறந்த அனைவரும் நலமோடு வாழ வேண்டும், அந்த 27 நட்சத்திரத்திலே பிறந்த அனைவருடைய வாழ்விலும் ஒளியை ஏற்று அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நட்சத்திர மந்திரத்தை சொல்லி, அக்னிர்ண பாது கிருத்திகாக நட்சத்திர மந்திரத்தை சொல்லி அந்த நட்சத்திர ஆரதியாக பகவான்கிட்ட காமிச்சார். எல்லாவற்றிலும் தாத்பரியம் இருக்கிறதுங்கிறதுக்காக சொல்றேன். அப்போ எல்லாமே 3 இந்த உலகத்திலே வரும் பொழுது இங்கே ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு சொன்னா அங்கே ஆத்மாங்கிறது ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அந்த ஆத்மாவானது 3ஆக பிரிகிறது. ஒன்று ஜீவாத்மா, இன்னொன்னு பரமாத்மா, இன்னொன்னு அந்தராத்மா. பிரிஞ்சிடுச்சு. ஜீவாத்மான்னா என்ன? ஜீவன் சொன்னா உயிர். நம்ம சக்தின்னு கூட பிரிச்சு பார்க்கலாம். எனர்ஜின்னு சொல்லுவா. எனர்ஜி, சக்தி. சக்தியை 3ஆ சொல்லுவா. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. கிரியானா என்ன? செயல்படுதல். கிரியைனா செயல். ஒரு செயல்படணும், கை கால் வந்து இயங்கணும்னு சொன்னா உடம்புல பேட்டரிங்கிறது இருக்கணும். அதுதான் ஜீவன், அதுதான் ஜீவாத்மா. அந்த பேட்டரியை புடுங்கிட்டோம்னா ஜீவன் நின்று போயிடுது, இறந்துட்டான்னு அர்த்தம். பொம்மை நின்று போயிடுது. ஒரு பேட்டரி போட்ட பொம்மையை கூட கம்பேர் பண்ணி பாருங்க. சுவிட்சை ஆன் பண்ணா பொம்மை ஓடும், கட கட கடன்னு தை தட்டும். அந்த மாதிரிதான் நம்ம எல்லாம். பேட்டரி ஜீவன், அதான் கிரியாசக்தி. நம்ம உடம்புல கிரியாசக்திங்கிறது இருக்கு. கிரியாசக்தி போயிடுதுன்னா போயிட்டோன்னு அர்த்தம். சரி, அடுத்தது என்ன? பரமாத்மா. எல்லோருள்ளும் பரமாத்மா என்பவர் உரைகிறார். உன்னுள்ளும் இருக்கிறார், என்னுள்ளும் இருக்கிறார் சொல்லிட்டோம். என்கிட்ட சுவாமி இருக்காரா? இருக்கார். ஒன்றும் இல்லை, யாரோ ஒருத்தர் கீழே விழுந்துட்டாருன்னா ஐயோ பார்த்து சொல்றோம் இல்லையா, போய் தூக்குறோம் இல்லையா? அந்த அன்பு, அந்த கருணை, அதுதான் கடவுள். நமக்குள்ளாக இறைசக்தி இருக்கிறது. ஓடி போய் பதறி போய் தூக்குறோம்ல, ஒரு பதறோம் இல்லை, முதல்ல தூக்குறோமோ இல்லையோ, அச்சோ பார்த்து அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ ஒரு கருணை பிறக்கிறது அல்லவா?
எவ்வளவு பெரிய ஒரு கொடிய மனம் படைத்தவனாக இருந்தாலும் அவனிடத்திலும் அந்த பரமாத்மா என்பது இருக்கும். இங்கே வாழுகின்ற மனிதர்களிடத்திலே எவர் ஒருவருடைய இடத்திலே பரமாத்மாவினுடைய சக்தியானது அதிகமாக இருக்கிறதோ அதைத்தான் ஞான சக்தின்னு சொல்றோம். அந்த ஞான சக்தி அதிகமாக இருந்தால் அவர் ஞானி ஆயிடுறார். அடுத்தது என்ன? அந்தராத்மான்னு சொல்றோம். அந்தராத்மா உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா. ஆசை, இச்சா சக்தி, இச்சைன்னு சொல்றோம்ல, இச்சைன்னா ஆசை, விருப்பம். எப்படி ஒரு குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றும் சொல்லலாம். அந்த குழந்தைக்கு ஆசை இருக்காது. பிறந்த குழந்தை பகவானுக்கு சமானம், சுவாமிக்கு சமானம். அதனாலதான் ஒரு வயசு வரைக்கும் தான் குழந்தையுடைய பாதத்தை தூக்கி தலையில வச்சுட்டு இருப்போம். அந்த குழந்தை இது ஏன் பொம்மை அப்படின்னு எடுத்து வச்சுக்க ஆரம்பிச்சிடுறதுனால அதுக்கு இச்சாசக்திங்கிறது வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுது. இது ஏன் பணம் நான் தரமாட்டேன்னு சொல்லிச்சுனாலே அந்தராத்மாங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறது. மனிதர்கள் நாம் அனைவருமே நமக்கு என்ன இருக்கும்? என் புள்ள, என் பேத்தி, என் பேர, நான் சம்பாதிச்ச வீடு, என் மனைவி, என் மக்கள், என்னுடைய சொத்துன்னு சேர்த்து வைக்கிறோம்ல, எனக்காக நான் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன்னு சொன்னாலே அங்க அந்தராத்மாங்கிறது வேலை செஞ்சுட்டே இருக்கும். இப்ப அப்படியே புரிஞ்சுக்குங்க, இந்த ஜீவாத்மா தான் இங்க இருந்து புடிங்கிட்டார் பேட்டரிய. எந்த ஆற்றலுமே அழியாது. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஸ்கூல்ல படிச்சிருப்போம், இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருந்தோம்னா லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி சொல்லி கொடுத்திருப்பா. அப்ப இங்கே பிடுங்கப்பட்ட அந்த ஆற்றல் இந்த ஜீவாத்மா இன்னொரு இடத்திலே சென்று பிறக்கிறது. இந்த ஜீவாத்மா தான் இன்னொரு இடத்துல போய் பிறந்துருச்சு. அடுத்தது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக நிலை, அந்த அன்பு, அந்த கருணை, அந்த பாசம் சொல்லக்கூடிய பரமாத்மா. இந்த பரமாத்மா தான் இறைவனிடத்திலே சென்று சேருகிறது. அதைத்தான் இறைவனடி சேர்ந்தார்னு சொல்றோம். சிவலோக பிராப்தி அடைந்தார்னு சொல்றோம். வைகுந்த பதவி அடைந்தார்னு சொல்றோம். அது சுவாமிகிட்ட போய் சேர்ந்துருத்து. மூணாவதா ஒன்னு இருக்கு இல்லையா, அந்தராத்மான்னு சொல்லிட்டு ஆசை ஆசைன்னு என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள்னு சுத்தின்டே இருக்குது. அதுதான் என்ன பண்ணும்னா இங்கேயே சுத்தின்னு இருக்கும். அந்த அந்தராத்மாவிற்குத்தான், அதைத்தான் நம்ம இப்ப பேயின்னு சொல்றோம். அந்த ஆசை ஒருவன் இறந்துட்டானாலே அப்பயே அந்த ஜீவாத்மா இன்னொரு இடத்துல போய் பிறந்துடுறது. இறந்த உடனேயே நான் இந்த இவெல்லாம் பார்த்தோன்னா வாசல்ல கொண்டு வந்து வச்சு தேங்காயை உடைச்சு கற்பூரத்தை வைப்பா. வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டார் வயசானவார்னு சொன்னாலே வாசல்ல உடனே தேங்காய் உடைச்சு கற்பூரத்தை காமிச்சு இப்படி இப்படி காமிப்பா. நேரா சுவாமிகிட்ட போயிடுறதுன்னு சொன்னா பரமாத்மா சுவாமிகிட்ட போயிடுது. இந்த அந்தராத்மாவிற்குத்தான் நாம் 16 நாட்கள் காரியத்தை செய்கிறோம். ஏன்? அந்த அந்தராத்மா எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சுட்டே இருக்கும். அதுதான் பேயா சுத்தின்னு இருக்கும், ஆவியா. அதை என்ன சொல்லுவோம்னா, நீ இங்கேயே இரு, நீ ரெடி ஆகிறதுக்கு உனக்கு இத்தனை நாள் பிடிக்கும். நித்தியவதின்னு சொல்லுவா. பிராமணாலத்துல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு சிலாஸ்தாபனம், ஒரு கல்லை வச்சு அந்த கல்லுக்கு டெய்லி அபிஷேகத்தை பண்ணி அதுக்கு டெய்லி நைவேத்தியங்களை பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா உன்னுடைய உடம்பானது, உனக்கு உடம்பு இல்லை, உன்னுடைய ஸ்தூல சரீரத்தை பூத உடலை கொண்டு போய் எரிச்சாச்சு. சுவாமின்டேந்து வாங்கிட்டு வந்து இந்த உடம்பை சுவாமின்டே அவிர்வாகமா கொடுத்தாச்சு, போய் சேர்ந்துருத்த. நீ ஆவியா எங்க போறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்க. இந்த கல்லிலே வந்து இரு, உனக்கான கர்மாவினை செய்து நான் உன்னை வழி அனுப்புகிறேன். அத்தனை நாள் பிடிக்குமா? 10 நாள் தீட்டுன்னு சொல்லுவா தெரியுமா? 10 நாள் பங்காளினே சொல்லுவா. ஏன் 10 நாள் தீட்டு? ஒரு குழந்தை பிறப்பதற்கு எப்படி 10 மாதம் என்பது தேவைப்படுகிறதோ, இந்த உடம்பிற்கு, அதாவது இந்த சூக்ஷ்ம ரூபமாக அலைந்து கொண்டிருக்கிற ஆவிக்கு அது சென்று சேருவதற்கு, ஒரு சூக்ஷ்ம ரூபமாக ஒரு ரூபம் முழுமையாக கிடைப்பதற்கு 10 நாள் என்பது தேவைப்படுகிறது. குறைந்தபட்சம் 10 நாள் கழிச்சுத்தான் காரியத்தை பண்ணணும். இதை நான் ஏன் இந்த இடத்துல வலியுறுத்துறேன்னு சொன்னா, ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான் பையன் சொல்லிட்டு சிங்கப்பூர்ல வேலை பார்க்கறா, உடனே போகணும்னு சொல்லிட்டு அங்க எரிஞ்சுட்டே இருக்கு, இங்க காரியத்தை பண்ணிட்டு இருக்கா. பலனே கிடையாது. அது இங்கே தான் அலைஞ்சிட்டு இருக்கும். 3வது நாள் பண்றேன், 5வது நாள் பண்றேன், 10வது நாள் எங்காத்துல ஒரு கல்யாணம் இருக்கு, அதனால 9வது நாள் பண்றேன், 8வது நாள் பண்றேங்கிறதுல பிரயோஜனமே இல்லை. அப்படி செய்தால் வீட்டிலே குறை பிரசவம் என்பதுதான் நடக்கும். ஏன்னா பிரசவத்துக்கும் சவத்துக்கும் சம்பந்தம் உண்டு. சவம்
பிரான்னா ரொம்ப வசத்தின்னு சொன்னோம் நேத்து. ரொம்ப வசத்தியான சவம் தான் இந்த பிரசவம். அதுதான் பிறக்கிறது வசத்தி. அந்த பிராவை அங்கேருந்து எடுத்துட்டோம்னா, பிராணனை எடுத்துட்டோம்னா அதான் பிராணன்னு பேரதுக்கு. அதை எடுத்துட்டோம்னா அது சவமா மாறி போயிடுது. அவ்வளவுதான் விஷயம் அங்க. அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம இதுல இருந்து? 10 நாள் தாண்டாம கண்டிப்பா காரியத்தை பண்ண. 10வது நாளுக்கு அப்புறம் தான் காரியத்தை பண்ணணும். 10 ராத்திரி தாண்டணும். அதனால்தான் 10 நாள் பங்காளின்னு சொல்ல. 10 நாட்கள் வரை அவர்களுக்கு தீட்டு என்பது உண்டு. அப்போ அந்த சூக்ஷ்ம ரூபமாக ஒரு ரூபத்தை கொடுத்து அவருக்குரிய ஆகாரங்களை கொடுத்து அங்க சோறு பொங்குறதுன்னு சொல்லி சாதம் வடிச்சு அங்க கொண்டு போய் மொத்தமா அந்த சாதத்தை கொட்டுவா. 16 உருண்டைகளை பிடித்து வைப்பார்கள். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சாதத்தை கொட்டி அந்த இடத்துல பால் பழம்லாம் போட்டு அவளுக்குரிய நைவேத்தியத்தை பண்ணி இதை சாப்பிட்டுட்டு நீ பூத உடலோடு உன்னுடைய இந்த சூக்ஷ்ம ரூபமான உடலோடு போய் சென்று சேர் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறா அவள் அங்க. இவ்வளவு விசேஷங்களையும் செய்கிறார்கள். அப்ப அத்தனையிலுமே அர்த்தம் என்பது இருக்கிறது. அந்த அந்தராத்மான்னு சொன்னோம் இல்லையா, அந்த இச்சாசக்தின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்குத்தான் வருஷா வருஷம் சாத்தங்களை பண்றோம். அதுதான் அங்கே பித்ருலோகத்திலே வசிக்கிறது, நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. அதே ஸ்வரூபமா இன்னொரு இடத்திலே சென்ற அந்த ஜீவாத்மாவிற்கு அதுதான் உணவினையும் வழங்குகிறது. நம்ம இங்க பண்ணாதான், நம்மை ஒரு ஜீவாத்மாவை இங்க பிறந்திருக்கோம்ல, அப்பதான் நமக்கும் அந்த செல்வமானது சேரும். இது ஒரு சைக்கிள். அப்ப முன்னோர்களுடைய வழிபாடை எவன் ஒருவன் சரியாக மேற்கொண்டிருக்கிறானோ அவனுக்கு தெய்வவடியோட அனுகிரகம் என்பதும் தன்னால் கிட்டும். எல்லா விதமான வளங்களும் பெற்று 16 வளங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.